ஹாய், வெல்கம் டு காயத்ரிஸ் குக்புக். இன்றைக்கி நம்ம தட்கா தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப் கடலைப்பருப்பு, அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பை வேக விடும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டே வேக வைக்கணும். உப்பு போட்டிங்கன்னா அது ரொம்ப குழையாமல் அப்படியே கொஞ்சம் நெத்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முதல்ல வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கடுகு, இந்த கடுகு எல்லாத்தையும் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு வதக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இந்த க்ரீன் சில்லியோடு சேர்த்து ரெட் சில்லியும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். வேணாட்டி வெறும் க்ரீன் சில்லி மட்டும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. அந்த தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா ஏற்கனவே பருப்பு வேகும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலா பவுடராக போடணும். முதல்ல மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் காரப்பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரமாக வேணும்னா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ அது போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும். எப்போ மசாலா தூள் போட்டாலும் தண்ணி விட்டு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா அது சீக்கிரமே கரைஞ்சி போய் அதோட கிரேவியோட ஸ்மெல்லே மாறி போயிடும். ஸோ இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தாலை எடுத்து இதோட கலக்கணும். இதை மேஷ் பண்ணக்கூடாது. தட்கா தால் மேஷ் பண்ணாமல் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் அப்படியே இருக்கணும், முழுசாக இருக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்கா தால் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, சத்தானதும் கூட. இதை நீங்கள் எந்த பருப்பு வச்சு வேணால் வேக வைக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.